எனது தோழி உமாராணியின் குடும்ப விழாவிற்கு நாங்கள் திருப்புகழ் அன்பர்கள் சென்றிருந்தோம். மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் உமாராணி மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர். அங்கு எங்களுக்கு தாம்பூலத்துடன் இந்த பொக்கிஷத்தையும் கொடுத்தார்கள். இதை எழுதியவர் அவர்களுடைய முன்னோர்கள் என்று கூறினார். ஸ்ரீ C.S. ராமச்சந்திரா அவர்கள் எழுதிய மதுராம்பிகா என்னும் நூல். இது 1927 வருடத்தில் அவங்க முன்னோர் எழுதிய நூல்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த காலத்தில் எழுதிய நூல் எப்படி இருக்கும் என்று ஒரு ஆசையுடனும் நான் இந்த கதையை படிக்க தொடங்கினேன். கதை மிகவும் விறுவிறுப்பாக இருந்தது. கீழே வைக்க முடியல. முடிவு வரையும் அந்த நடையில ஒரு தளர்வே இல்லை. பழைய காலத்து கதை, அந்த காலத்தை வாழ்க்கை முறையெல்லாம் படிக்கிறோன்ற எண்ணமே தோணல. மிகவும் அழகாக எழுதியிருக்கிறார்கள். இந்த கதையினுடைய கதாநாயகியை முதல்ல அவங்க அறிமுகப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ரொம்ப சாதாரண வாழ்க்கையில ஒரு வேளை கஞ்சி கூட அவங்களுக்கு வழி இல்லை. இந்த மதுராம்பிகை, இந்த மதுராம்பிகைன்றது அவங்களுடைய குலதெய்வமா. அதனால அந்த குலதெய்வ பெயரையே இந்த நாவலுக்கு அவங்க வச்சிருக்காங்க. இந்த மதுராம்பிகாய் அப்படின்ற அந்த நாயகி ஒரு வேளை கஞ்சிக்கு கூட வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வாடகை அவங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு வாடகை கேட்பாங்க. 2 அண்ணா தான் என்கிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த காலத்துல உள்ள அன்பை பாருங்களேன். அந்த வீடை வாடகைக்கு விட்டவங்க சொல்லுவாங்க, சரி ஒரு 2 அண்ணா கொடு, என்னுடைய வீட்லேயும் பிள்ளைங்களுக்கெல்லாம் உணவே இல்லை, நான் அந்த 2 அண்ணாக்கு ரொட்டிலாம் வாங்கிட்டு என்னுடைய குடும்பத்திலேயே சாப்பிட்டு உனக்கும் கொண்டாந்து தரேன்னு சொல்லுவாங்க. இந்த 2 அண்ணால இவ்வளோ பேர் சாப்பிட முடிஞ்சுதா அப்படின்ற அந்த கால வாழ்க்கை முறையே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மதுராம்பிகையே ஒரு ஆள் சந்திக்க வர்றாரு. அவர் சொல்றாரு, உங்க அம்மாவெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். உங்க மாமாவினுடைய சம்மதம் இல்லாம உங்க அம்மா கல்யாணம் பண்ணதுனாலதான் விரோதம் ஏற்பட்டு உங்க மாமாவும் உங்க அம்மாவும் சந்திக்காமையே இருந்தாங்க. உங்க மாமா ஒரு பெரிய ஜமீன்தார், அவர் இறந்துட்டாரு. அவருக்கு வாரிசு இல்லாததுனால அவ்வளவு சொத்தை இப்போ உன் பேர்ல எழுதி வச்சிருக்கிறாரு. நீ வா, அரண்மனைக்கு உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்கேன்னு சொல்வாரு. இதை படிச்ச உடனே ஒரு விறுவிறுப்பு. ஒருவேளை இவளை அழைச்சிட்டு போய் கடைசியில நீ அது இல்லை வேற ஒருத்தர்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுவாங்களா, என்ன கதை அப்படின்ற மாதிரி படிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியது. ஒருவேளை கஞ்சிக்கே உணவில்லாம இருந்த அவகிட்ட 20,000 ரூபாய், அந்த கால மதிப்பு இப்ப மதிப்பை பார்த்துக்கோங்க, 20,000 ரூபாய கையில கொடுத்து உனக்கு வேணுங்கிற ஆடைகள் நகைகள் எல்லாம் வாங்கிட்டு ரெடியாயிரு, உன்னை அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போவாரு. அப்போ அவ தனக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த வீட்டு ஓனர் அவங்களையும் வீடு வாடகை கொடுத்தவங்களையும் தன்னோட கூட்டிட்டு போகணும்னு சொல்லுவா. சரி கூட்டிட்டு வா, அவங்களுக்கு தனியா ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு போவாரு. அப்போ அவளை அழைச்சிட்டு போறது, அந்த ஜமீன்தாரோடைய அந்த அரண்மனை, அந்த வரவேற்பு, என்னவோ நம்மளும் அவ கூடயே பயணிக்கிற மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு படிக்கும்போது கிடைச்சது. இதை எழுதியவர் ஒரு ஆடிட்டரா உத்தியோகத்துல இருந்திருக்கிறாரு. நிறைய அனுபவத்தை எல்லாம் பெற்றிருக்கிறாரு. அதனாலதான் அந்த கால ஜமீன்தாரனுடைய வாழ்க்கை முறை, அந்த கால நீதிகளை எல்லாம், அதாவது வஞ்சகமா செஞ்சு ஏதாவது ஏமாத்து செஞ்சாலும் தக்க தண்டனை கண்டிப்பா அடைவாங்க. கண்டிப்பா யாருமே பார்க்கலன்னு நினைப்போம். ஆனா அந்த செயல் எப்படியும் வெளியில வந்துடும். அந்த மாதிரிலாம் நிறைய இது சொல்லியிருப்பாரு. அதாவது இந்த சொத்தை மாத்தி எழுதி வேணும்னே இந்த பிரபுதேவாவோட சொத்தை அவர் மாத்தி எழுதினாருன்னு பொய் உயில் எழுதி அவங்க வீட்டுல வச்சிருவாரு இந்த பிரபுவோட நண்பர் ரத்னசாமி அப்படின்றவர். ஆனா அவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த டேட்டை எழுதும் போது அவர் இந்த முதல் உயில் எழுதுனது 1 வருஷம் கழிச்சு இதை எழுதியிருக்காருன்ற மாதிரி எழுதிலாம் வச்சுக்குவாரு. யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சிருவாரு. ஆனால் அவருடைய நண்பர் பக்கத்து ஜமீன்ல உள்ள அந்த ஜெயகோபால் அப்படின்றவருடைய பர்த்டே அன்னைக்கு இந்த உயில் அவர் எழுதியிருக்கிறாரு. அந்த பிறந்தநாள் அன்னைக்கு இவங்க சித்தப்பா பிரபு அந்த ஜெயகோபால் வீட்லயே ஆட்டம் பாட்டம்லாம் ரொம்ப கொண்டாட்டமா இருக்கு. அதை அனுபவிச்சுட்டு நேரம் ஆயிட்டுன்னு அங்கேயே தங்கிட்டு மறுநாள் தான் வர்றாரு. ஆனா அந்த இது தெரியாம இவர் அந்த நாள்ல எழுதிடுறாரு. அந்த நாள் அவர் உயிர் எழுதுனா சொல்லி ஏமாத்திடுறாரு. அந்த குட்டு வெளிப்பட்டுரும். மதுராம்பிகா ரொம்ப அழகா இருப்பாங்க. இந்த ரத்தினசாமி அப்படின்ற அவங்க சித்தப்பாவோட நண்பர் முதல்ல இவளை கொல்லணும் தான் நினைக்கிறாரு. அதனால ஒரு குதிரையில இவளை ஏத்தி அந்த குதிரையை போய் ஒரு பள்ளத்தாக்குல விழுந்து சாக போவா. அந்த நேரத்துல நம்ம கதாநாயகர் சுந்தரன் அப்படின்றவர் தான் காப்பாத்துறாரு. சுந்தரன்றவர் அந்த அரண்மனையிலேயே தங்கி ஒரு வேலை பார்க்கக்கூடியவரா வர்றாரு. அவரு
அவர் காப்பாத்திடுறாரு. இந்த மதுராம்பிகா சுந்தரரை விரும்புறா. சுந்தரரும் இந்த பக்கத்து ஜமீன் ஜெயகோபாலும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஜெயகோபால் வந்து மதுராம்பிகாட்ட தன்னுடைய காதலை சொல்லி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்பான். மதுராம்பிகா சொல்லுவா, இல்லை நம்ம நட்பாவே இருப்போம், நான் என்னைக்குமே வந்து உங்களை கல்யாணம் பண்ணக்கூடிய ஐடியா எனக்கு வராதுன்னு சொல்லிடுவா. இது வந்து ஜெயகோபால் வந்து சுந்தரர்கிட்ட வந்து சொல்வாரு, எப்படினாலும் மதுராம்பிகா ஒரு நாள் சம்மதிப்பா என்னை கல்யாணம் பண்றதுக்கு, அந்த மாதிரி சொல்வாரு. சுந்தரன் வந்து மதுராம்பிகா வந்து முக்கோட காதல் அந்த கால கதை மாதிரி தான் இருக்கும். ஆனால் தன்னுடைய நண்பர் வந்து விரும்புறாருன்னு இவர் வந்து கொஞ்சம் தள்ளியே நிற்பாரு. இந்த ரொம்ப கதை வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கோம். இவங்க 2 பேரும் சரி சம்மதிச்சு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாரு. அப்போ இந்த சுந்தரர் வந்து சொல்லுவார், நீ யார்ட்டையும் சொல்லிடாத, பொறுமையா சொல்லிக்கலாம்னு சொல்லிடுவாரு. அப்புறம் இவரை வந்து வேணும்னே இந்த ரத்ன சபாபதி வந்து இந்த ஊரை விட்டு மெட்ராஸ்க்கு வர வச்சு சிந்தாதிரிப்பேட்டையில் ஒரு வீட்டுக்கு போ அப்படின்னு இவர் வந்து மதுராம்பிகாவை காப்பாற்றணும்னு நினைப்பாரு. ஏதோ அவளை சுற்றி ஒரு கபட நாடகம் நடக்கிறது, அதை நம்ம கண்டுபிடிச்சு அவளை காப்பாற்றணும்னு சுந்தரர் இருப்பார். அந்த நேரத்தில் ஒரு லெட்டர் எழுதி நீ இந்த இடத்துக்கு வா, நான் உனக்கு அங்கே நடக்கிறத சொல்கிறேன்ற மாதிரி வரும். இவரும் அவங்க ஒன்றும் யோசிக்காமல் சடான்னு மெட்ராஸ் கிளம்பி போயிடுவார். அவங்க கிளம்பி போயிருக்க நேரத்தில் இங்கே வந்து அவர் ஒரு பொண்ணோட ஓடி போயிட்டாரு அப்படி இப்படின்னு இவ மனசை மாற்றி இந்த ரத்னசாமி வந்து இவரை கல்யாணம் பண்ணுறதுக்கெல்லாம் சொல்லுவார். சினிமா கதை மாதிரி விருப்பாக போகும். அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னு போயிட்டே இருக்கும். படிக்கும் போது தான் அதை புரிஞ்சுக்க முடியும். எதை சொல்ல எதை விடனே தெரியல. இவர் வந்து மெட்ராஸ்க்கு போயிருக்க நேரத்தில் இங்கே நடக்குது. இவர் அங்கேருந்து போய் சேர்ந்த உடனே ஒரு கடிதம் எழுதிடுவார். இப்படி நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் வந்துட்டு நான் 2 நாளில் வந்துடுன்னு எழுதிப்படுவார். இவ்வளவு கபட நாடகம் தெரிஞ்சவன் அந்த லெட்டரையே மறைக்க தெரியாது. அது சின்ன கிராமம். ஸோ தபால்காரன் வரும்போது அந்த லெட்டரை வந்து அந்த ரத்னசாமி வந்து இந்த மதுராம்பிகா கைக்கு கிடைக்காம மறைச்சி வச்சிருவாரு. மதுராம்பிகா வந்து இல்லை, அவர் அப்படிலாம் ஓடியே போகட்டும், அந்த கால அன்பை பாருங்களேன், இவர் வந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடிட்டாருன்னு ஊரெல்லாம் சின்ன ஊர் பேசுறாங்க. ஆனா அவ வந்து எவ்வளவு அன்பு வச்சிருந்தாருன்னா, ஐயோ ஒரு பெண்ணுக்காக நீங்க என்ன விட்டுறாதீங்க, நீங்க வாங்க, நான் உங்களை ஒண்ணுமே கேட்க மாட்டேன், என்னை ஏத்துக்கிறதுக்கு நீங்க ஓடி வாங்க அப்படின்னு சொல்ல. அப்ப எவ்வளவு ஒரு அன்பு பாருங்க அவர் மேல. அவரும் இவன் மேல ரொம்ப அன்பு வச்சிருப்பாரு. இவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு சதியெல்லாம் பண்ணி அவர் மெட்ராஸ்ல இருந்து இங்க வந்த அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து இவளை சந்திக்க வர்றாரு. அதுக்குள்ள ரத்தன சபாதி ஒன்னு அவ சந்திக்க விரும்பல அவ அப்படின்னு சொல்லி இவரை அரண்மனைக்குள்ளேயே ஜமீனுக்குள்ளேயே விட மாட்டாங்க. இவரை எவ்வளவோ போராடி அவளை சந்திக்க பார்ப்பாரு, முடியவே முடியாது. இப்படி இதெல்லாம் நடந்து கடைசியில் ஒருத்தர் ஹீரோ மாதிரி வர்றாரு. அவர் யாருன்னு நம்மளுக்கே 2 அத்தியாயம் சொல்லாம அப்படியே எழுதிக்கிட்டே போறாரு. அவர் யாருன்னா ஒரு பெரிய பாரிஸ்டரா. இந்த சுந்தரர் அப்படின்றதெல்லாம் சஸ்பென்ஸு. அவர் யாரு, அவருக்கும் மதுராம்பிகாவுக்கும் கல்யாணம் நடந்துதா, அதெல்லாம் வந்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப விறுவிறுப்பான நாவல், நல்லாக இருந்தது, மிஸ் பண்ணிடாதீங்க. எங்க சித்தப்பா பிரபுவுடைய நண்பர் ரத்னசாமி அப்படின்ட்டு இருக்காரு இல்லையா, அவர் ஒரு வக்கீலோட சேர்ந்துட்டு தான் இந்த மாதிரி கபட நாடகம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு ஹீரோ பாரிஸ்டர் இருந்தார் இல்லையா, அவரு இந்த வக்கீல் பேசுற மாதிரி ஒரு இடம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. அந்த பாரிஸ்டர் பேர் வந்து சௌரிராஜுலு அப்படின்னு. இந்த வக்கீலோட பேரு வரதராஜுலு. என்ன வரதராஜுலு நாயுடு விஷேமமா, என்ன பட்டணத்தில் விசேஷமாய் தங்காமல் வெள்ளி ஜில்லாவிலே சுற்றிட்டு இருக்கீங்களே? ஆமாம், பட்டணத்தில் யாருக்குத்தான் வரும்படி கிடைக்கிறது? வர வர வக்கீல் தொழில் முறையே மிகவும் கெட்டு போய்விட்டது. இதற்கு யார் பெயரிலும் குற்றம் சொல்ல நியாயமே இல்லை. ஆனால் இந்த ஜமீனை போல ஒரு கட்சிக்காரர் எனக்கு நிலவரமாக கிடைத்து விட்டால் இதிலிருந்து ஒரு வக்கீலுக்கு வரப்பட்ட வருமானம் 3 தலைமுறைக்கு காணும். எனக்கு இப்பேற்பட்ட அதிர்ஷ்டம் ஒன்றும் ஏற்படவே இல்லையே அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு அந்த வரதராஜு அப்படின்றவர் சொல்றாரு, ஆமா, நீங்க சீமைக்கு போய் பாரிஸ்டர் பரீட்சையெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டீங்க. நீங்க ஒரு இடமும் போகாமலே உங்களை தேடி பல ஜமீன்தார்கள் வந்து கட்சிக்காரெல்லாம் வந்துருவாங்க. எங்களுக்கெல்லாம் இப்படிதான், ஜமீன்தார்களும் பிரபுக்களும் ராஜவம்சத்தில் உள்ள எல்லாமே உங்களை தேடி வந்தா நாங்க என்ன பண்றது, அந்த மாதிரி சொல்லுவாருங்க. இந்த மாதிரி அந்த கால நடைமுறை எப்படி இருந்தது அப்படின்லாம் ரொம்ப தெளிவா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது கீழே வைக்கவே முடியல. ஃபுல் கதையும் முடிச்சப்பறம் தான் கீழே வச்ச. அருமையாக இருக்கு. சினிமா மாதிரி விறுவிறுப்பாக போகிறது. முடிவும் மிகவும் நன்றாக இருந்தது. நன்றி, வணக்கம்.